இதுல பசங்களுக்கு பட்டாசும் அண்ணனுக்கு வேட்டி வச்சிருக்கேன். நான் கேட்க மறந்துட்டேன் அண்ணே. நம்ம டெய்லர் கடை கண்ணங்கிட்ட துணி தைக்க கொடுத்துருந்தேன். அவனை வீட்டுல கொண்டு கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டானா? மத்தியானமே கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவன் கொண்டு வந்து கொடுத்ததுல எல்லாரோட ட்ரெஸ்ஸும் இருந்தது. அதுல உங்க பேண்ட் ஷர்ட்டும் காணுமே. அவன் தைக்கலையா இல்ல நீங்க எடுக்கலையா? இல்லண்ணே, எனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். தீபாவளி டைம் பாருங்க, அதனால கண்ணை எக்கச்சக்கமான உருப்படி தைக்கணும்னு சொன்னான். அவனுக்கு ஏன் கஷ்டம் கொடுத்துக்கிட்டுன்னு என்னோட அப்புறம் தச்சு கொடுறான்னு சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு சின்ன வயசுலயே காது கொடுத்துட்டாங்க. எங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு மறக்காம வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா உங்களை நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நானே போய் உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் எதுன்னு பாக்குறீங்களா? அப்பப்ப கொஞ்ச நெஞ்சம் இந்த காசெல்லாம் ₹1 சீட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுல வந்து பணத்தை வச்சுதான் இதை வாங்கினேன். சின்ன வயசுலயே என்கிட்ட இருந்து ஆண்டவன் எங்க அம்மாவை பறிச்சுட்டான்னு நினைச்சேன்னே. ஆனா அவன் எங்க அம்மாவை உங்க ரூபத்துல இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கானே. My dear students, please take your notes and note this important point. Since His Majesty went into the field and seen her raised on the bed, throw the nightgown upon her, unlock the closet. அடாடாடாடா, இன்னைக்கு எவ்வளவு அமைதியா பாடத்தை கவனிக்கிறாங்க. நான் சொல்றதை எழுதிக்கிறாங்க. அமைதி அமைதி, குரட்டை விட்டது, அமைதியா தூங்கு. உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்து புண்ணியத்தை கட்டிக்கவே போறதில்ல. அட்லீஸ்ட் உங்களை நல்லபடியா தூங்க வச்சாவது அந்த புண்ணியத்தை நான் கட்டிக்கிறேன். உன்ன ஜென்மத்துல நான் பாகதரா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீலாம்பர ராகம் பாடியே உங்களை நல்லபடியா நான் தூங்க வைக்கிறேன். இது என்னடி முந்தானே முடிச்சு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையா உன் கையில ஒரு கடியாரம் கட்டி பார்க்கணும்னு. அவ்வளவு பணத்துக்கு நான் இங்க போவேன். மாரியாத்தா கோயில் திருவிழா இல்ல, அங்க ரோட்டோரமா இந்த விளையாட்டு வாட்சை வித்துட்டு இருந்தாங்க. 50 பைசா தான். ஒரே ஒரு வாட்டி எனக்கா இந்த வாட்சை உன் கையில கட்டி காட்டியா? பள்ளி, நான் ரொம்ப புண்ணியம் பண்ண உண்டி. அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு நல்லவ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சா. ஆனா நீ ரொம்ப பாவம் பண்ண உண்டி. இல்லாட்டா என்ன மாதிரி ஒரு குடியாரப்ப உனக்கு புருஷனா போய் வாய்ப்பானடி. ஏன் அப்படியெல்லாம் பேசுற? வள்ளி வள்ளி, நான் ஒண்ணு சொல்றேனே நீ தப்பா நினைச்சுக்க மாட்டே. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி. ஏன் தெரியுமா? நீ போய் என்ன ஏண்டி கல்யாணம் பண்ண? என் தம்பி மாதிரி நாட்டுல எவ்வளவு நல்லா இருக்கு. அது மாதிரி ஒருத்தரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிருக்கலாம். நீ செந்தாமர மாதிரி, நான் சேரு மாறிடி. ஏண்டி என்கிட்ட வந்து நீ சேர்ந்த? சதசதான்னு ஈரமா இருக்கிற சேத்த பார்த்து மத்தவங்க வேணா செந்தாமரையே நீ ஏன் சேத்துல போய் முளைச்சேன்னு கேட்கலாம். ஆனா அந்த செந்தாமரையோடயே சேர்ந்து வாழற அந்த சேரே அதை பார்த்து நீ ஏன் என் கூட சேர்ந்தேன்னு கேக்குறதுல என்ன என் நியாயம்? அது சேரு, அதோட போய் சேருன்னு அனுப்பிச்சு வச்சுதான் அந்த ஆண்டவன் தாயா. ஏன் தெரியுமா? அந்த சேத்துல இருக்கிற ஈரம் தாயா அந்த செந்தாமரையே வாழ வைக்குது. ஈரத்தை பத்தி அந்த பூவுக்கு தான் புரியும். உன் இதயத்தை பத்தி என் ஒருத்திக்கு தாயா தெரியும். ஏய், சின்ன பாப்பாவுக்கு ரதி மாதிரி மேக்கப் போடுற சில்லற உள்ள அவன் அப்படியே தலை சுத்தி கீழே விடணும். அவன் கண்ணு சின்ன பாப்பா மேலதான் போகுது. இது சின்ன பாப்பாவுக்கு சொன்ன தெரியவே இல்லை. வெறும் டான்ஸ் மட்டும் ஆடினா போதுமா? இதுல என்ன வரப்படி வந்துட போகுது? ஏய் மாமா, சின்ன பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடமா ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன பாப்பா, நீ குழந்தை மாதிரி நீ டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம காலம் பூரா இப்படியே இருக்க வேண்டியதுதான். நம்ம கிட்டையும் பல கோடி சேரணும்னா நீ கோடீஸ்வரனை அணைச்சிக்கணும். பெரிய பாப்பா, யூ ஆர் கரெக்ட் அங்கிள். பெரிய பாப்பா, யூ டோன்ட் வரி. சின்ன பாப்பாவுக்காக பிடிக்க போறேன் ஒரு பெரும் புள்ளி. அவனுக்காக வச்சிருக்கிறேன் ஒரு புள்ளி. பாப்பாவை இன்னைக்கு டான்ஸ் ஆட சொல்லு. அவன் டப்பாவை நான் டான்ஸ் ஆட வைக்கிறேன்.
ஜம்பா ஜம்பா ரொம்ப 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 அடிமையாகின்றான். பாதத்தில் ஆண் வர்க்கனை பார்த்தாலே போதை கொள்கின்றான். கொஞ்சி சிரித்தாலே அடிமையாகின்றான். பௌர்ணமி சார் ஒரு பொண்ணை பார்த்தா போதும், அடுத்த நிமிஷம் அவளை இங்க கொண்டாந்து நிறுத்தும். எப்பேற்பட்ட ரதியாத்தா இருக்கட்டுமே, நாங்க அவ வீட்டை தேடி போனதே கிடையாது. போன நான் சுத்துவேன், பொண்ணு ஐயாவை சுத்தும். இந்த மாதிரி சரி பிறந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வீட்டை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்காக நீங்க பெருமைப்படலாம். அங்கிள், அந்த ஆள் என்னமோ பேசிட்டு இருக்காரு, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே. அவங்கள பார்த்தா வேற ஏதோ இடத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு? பாப்பா, நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்ட. அந்த மாதிரி என்ன உள்ளவன நான் உள்ள விடுவனா? ஐயா பாப்பாவுடைய ஃபேன். ஏன் ஃபேனா? நீ உட்காரு. சின்ன பாப்பாவுடைய ஃபேன், சின்ன ஃபேன். என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ்? அண்ணாச்சி, மாமா ஊட்டியா? ஆமா, சாப்பிடுறதெல்லாம் இருக்குதுங்க. நாங்க வந்த விஷயம் என்னன்னா, வளவளன்னு பேசாம காரியத்தை முடி. தம்பி, மாமா குட்டியா? அவன் பேரை சொன்னாதான் தெரியும் பாக்குறான். ஐயா என்ன சொல்றாரு? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பாப்பா மேல பிரியப்பட்டு இந்த நெக்லஸ் அவர் பிரசன்ட் மேல சொல்றாரு. ஐயாவுடைய செல்வாக்கு என்ன, ஐயாவுடைய பரந்த மனப்பான்மை என்ன, ஐயா நம்ம பாப்பா மேல வச்சிருக்கிற பிரியல் தான் என்ன, இந்த வைர நெக்லஸோடைய விலைதான் என்ன. என்ன என்னன்னு கேபி சுந்தரமால் மாதிரி என்னவே கேட்டுக்கிட்டு இருக்கியே, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? இதோட விலை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 50,000. ஜில்பா, எங்களை என்ன சீப்பா நினைச்சுக்கிட்டியா? எங்க வீட்டு வேலைக்காரிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து தங்கத்தால தொடப்பு வாங்கி கொடுத்திருக்கோம். பெரிய கோடீஸ்வரர் 5 ஸ்டார் ஹோட்டலையே எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். நாங்க தான் வேண்டாம். நெக்லஸ் எனது பெரிய நெக்லஸ். இந்த நெக்லஸ் எங்க பாப்பாவோட பீச்சு கால் தூள் சேருமா? எங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் இருக்குமாயா உங்க வீடு? வார்த்தையை அளந்து பேசுங்க. நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரி, முடிவை என்னதான் சொல்றீங்க? ஏயா, பாப்பா மேடையில ஆடுது அப்படின்றதுக்காக நீங்க எதை வேணாலும் நினைச்சிட்டு வந்துடுறதா? பாப்பா ஆடுறது கலைக்காக, வேலைக்காக அல்ல. நீங்க இடத்த காலி பண்ணலாம். நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? யோசிச்சு 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 தான் டச் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். டேய், இது மாதிரி எத்தனை பேரை என் வாழ்க்கையில நான் பார்த்திருப்பேன்.
டச் பண்ணி காட்டுறேன். நீ வாடா. ஐயோ பெரிய பாப்பா. ஏ மாமா, ஆளை பார்த்தா கோடீஸ்வர மாதிரி இருக்கான். 50,000 ரூபாய் நகையோட ஆளையும் விட்டுட்டியா மேன்? அடி பைத்தியக்காரி, கைய திறந்து வச்சிருந்தா அதுக்கு மதிப்பே இல்லடி, கைய மூடி வச்சிருந்தா தான் அதுக்கு கிராக்கியே. அவனுக்கு நான் ஏன் அல்வா குடுக்கல, ஜிலேபி குடுக்கல, ஜாங்கிரி குடுக்கல, லட்டு குடுக்கல, மொத்தமா சேர்த்து அவனுக்கு நான் குல்ஃபி குடுக்க போறேன்டி. இன்னைக்கு நாம அவன் வழிக்கு போயிருந்தோம், வெறும் 50 1 தான் கிடைச்சிருக்கும். அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம், அவன் சொத்துக்கே நாம தாண்டி அதிபதி. அதுக்கு இன்னைக்கே போடுறேன் ஒரு ரூட்டு. ஐயா, என் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா பெரிய தோல்வி. என் மனசே சரியில்லை. அதுக்காக 1க்கு 2 அரேஞ்ச் பண்ணிருக்கேன். புரி வச்சது கிடைக்கலையடா. 8வது நினைச்சு ஏங்குறீங்க. 8வது சொன்ன 8 உடப்பேன். கொடுப்பேன். 8வது நிலவா இருந்தாலும் சரி, அதை நான் நினைச்சுட்டா நீ உடனே கொண்டு வந்து நிறுத்தணும். அது உன் டியூட்டி. இதுல ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நம்ம கட்டியே நடிக்கிறான். என்ன வேலை சொல்றீங்க? கொடுப்பேன். என் சர்வீஸ் என்னடா? ஒருத்தி நெத்திய பார்த்த உடனே படிச்சிருவேன் அவன் எப்படிப்பட்டவன். எவன் ஒருத்தி நான் அப்படி இல்லேன்னு சாதிக்கிறாளோ அவன் நிச்சயமா அப்படித்தான். வேணா போய் சோதிச்சுக்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, லட்சியம் இல்ல. நோட்டு அவ வீட்டுக்கு போகட்டும், அவன் என் பெட்ல இருக்க.